அக்னி வந்து உள்ளுக்குள்ள இருக்கு இல்லையா, அது நெருப்பா இருக்கணும். அது தேவைப்படும் போது கொழுந்து விட்டு எரியணும். அவர் மனசுக்குள்ள இருக்கு இல்லையா, நான் வந்து எவ்வளவு பெருசா வந்து காமிக்கிறேன் பாரு அப்படின்னு உள்ளுக்குள்ள இருந்திருக்கும். இன்கேஸ் சரியா போகல அப்படின்னா கூட அவர் அப்படியே டவுன் ஆயிடுவார். அப்படி இல்லை, அடுத்து இன்னும் கொஞ்சம் யோசிச்சு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு அந்த திறமை வந்து ரொம்ப இருக்கு அவருக்கு. அதனால அசைக்க முடியாத இடத்துல இருக்கிறார் அவர். கூட இருந்தவர் வந்து கழட்டி விட்டாரு, பிரச்சனை பண்ணாரு, இப்படி பண்ணாரு, தான் வளர்றதுக்கு மற்றவங்களை பயன்படுத்த எல்லாம் இருக்கு. ஆனா ஒரு ரோடு ஓடும்போது பக்கத்துல இருக்க மரம் செடி கொடிகள் அடிபடும். ஒருத்தர் வளரும் போது பக்கத்துல இருக்கிறதெல்லாம் வந்து அவருக்கா இவ்வளவு பண்ண, எனக்கு வந்து மறந்துட்டாரு, இப்படி பண்ணாரு அப்படின்னு விமர்சனம் எல்லாருக்குமே வரும், அவருக்கும் வருது. இந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து வேலை செஞ்சாதான் நல்லா இருக்கும். அதுல வந்து நடிப்பு அசுரன், வேலை செய்யற அசுரன் வந்து தனுஷ். சோ தனுஷால வளர்த்து விடப்பட்ட சிவகார்த்திகேயனும் அதை ஃபாலோ பண்றது தப்புலாம் ஒண்ணும் இல்லை. அக்கார்ட் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க சுஷீந்திரன். இன்னைக்கு நம்ம கூட இருக்க ஸ்பெஷல் கெஸ்ட் சினிமா அனாலிசிஸ்ட் கசாலி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சுஷீந்திரன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சுஷீந்திரன். சிவகார்த்திகேயனோட மதராசி அந்த படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் விட்டாங்க, சலம்பலான்னு சொல்லிட்டு ஒரு சாங் விட்டுருக்காங்க. உண்மையிலேயே அந்த சாங் மேல எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு. சிவகார்த்திகேயனோட டான்ஸ் நல்லா இருந்துச்சு, பீட் நல்லா இருந்துச்சு, ஆனா லிரிக்ஸ் நல்லாவே இல்லை அப்படின்ற மாதிரி பேச்சுகள் போயிட்டு இருக்கு. உங்க பார்வையில் எப்படி இருக்கு? அதாவது ஒரு விஷயம் என்னன்னா, பெரிய எதிர்பார்ப்பு. இப்போ நீங்கள் வந்து கல்யாணம் பண்ண போகிறீங்க, உங்கள் பொண்ணு வரக்கூடிய மனைவி பொண்ணு இப்படி இருக்குன்னு பயங்கர எதிர்பார்ப்பில் இருக்கீங்க. அதில் சின்னதாக கொஞ்சம் குறைஞ்சாலும் வந்து ஏமாற்றம் வரும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இப்போ மதராசி, சிவகார்த்திகேயன், யாரும் முருகதாஸ் அப்படின்னு ஒரு ஒரு பெரிய அளவுக்கு காம்பினேஷனில் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க இல்லையா, அதில் கொஞ்சம் கம்மியான கூட ஏன் இந்த வார்த்தை இப்படி இருக்கு, இப்படி இருக்கு, சரியில்லை, இப்படி இல்லை, கொஞ்சம் எதிர்பார்ப்பு ரொம்ப இருந்திருக்கும். அதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது வந்து பெரிய அளவுக்கு டிஸ்கஸ் பண்ண வேண்டிய வேலையே இல்லைன்னு நினைக்கிறேன். சிவகார்த்திகேயன் ஒரு தனியார் சேனல்ல ஒரு ஆங்கரா இருந்து வளம் வந்துட்டு இருந்தவர். அங்கேயே நல்லா பிரபலமானாரு அவரோட நகைச்சுவை தன்மையோட. ஸோ அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா சினிமா ஃபீல்டுக்குள்ள வந்துட்டு படங்கள் பார்த்து படங்கள் நடிச்சு அதுக்கப்புறம் இன்னைக்கு ஒரு டாப் 5 ஸ்டார்ல ஒருத்தர உட்காந்துருக்காரு. பட் இருந்ததுக்கு அப்புறமா கூட அவர் மேல வந்து குற்றச்சாட்டுகள் வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஒரு ஆள் வளர்ந்து வந்ததுனால வைக்கிறாங்களா, இல்லை வளரக்கூடாதுன்றதுக்காக அந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்களா? அதாவது குற்றச்சாட்டு வந்து எப்படி எடுத்துக்கலாம்னா, அவருக்கு வந்து மற்றவங்க கொடுக்குற படிக்கட்டு அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த குற்றச்சாட்டு வருது, அழுத்தம் வருது அப்படின்னா இன்னும் சாதிக்கணும்னு தோணும் பார்த்தீங்கல்ல, அப்ப அந்த படிக்கட்டுன்னு எடுத்துக்க வேண்டியதான். ஏன்னா பழுத்த மரம் கல்லடிப்படும், காய்ச்ச மரம் கல்லடிப்படும் சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி சிவகார்த்திகேயன் வந்து இங்க மணங்கொத்தி பறவை இல்ல மரினால வரும்போது, அப்புறம் மணங்கொத்தி பறவை வரும்போதும் ஒரு காமெடி ஹீரோ. அப்புறம் எல்லாரும் பக்கத்துல சுத்தி உள்ள நினைப்பாங்க, அவரை கூப்பிட்டு கொஞ்சம் ஒரு கேரக்டர் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஆட்கள் கூப்பிடலாம், கொஞ்சம் உதாசீனப்படுத்தலாம். எப்படி பார்த்தாலும் ஒரு காம்பியர் தானே, ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட் தானே அப்படிலாம் வந்திருக்கும். அவர் மனசுக்குள்ள இருக்கு இல்லையா, நான் வந்து எவ்வளவு பெருசா வந்து காமிக்கிறேன் பாரு அப்படின்னு உள்ளுக்குள்ள இருந்திருக்கும். வெளியே காமிக்க முடியாது. அதை கொஞ்சம் கொஞ்சமா செயல்படுத்த ஓகே. ஒரு மான்கராத்தே அதுல வரும்போது பெரிய ஹீரோயின் போடும்போது எல்லாரும் ஏப்பா இவருக்கு இந்த ஹீரோயினா அப்படிங்க. அதுக்கப்புறம் அந்த ஹீரோயினை வந்து என்ன புக் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு கேட்கற அளவுக்கு இவர் வளர்ந்தார் இல்லையா. அப்ப என்னன்னா, தனக்கு உள்ள இருக்கிற அந்த இது பாரதியார் சொன்னதுதான், அக்னி வந்து உள்ளுக்குள்ள இருக்கு இல்லையா, அது நெருப்பா இருக்கணும். அது தேவைப்படும் போது கொழுந்து விட்டு எரியணும். அவர் வந்து உள்ளுக்குள்ள வந்து அவ்வளவு ஆதங்கம், அவ்வளவு பிளானு, அவரை பத்தின விமர்சனங்கள் இருக்கு. கூட இருந்தவர் வந்து கழட்டி விட்டாரு, பிரச்சனை பண்ணாரு, இப்படி பண்ணாரு, தான் வளர்றதுக்கு மற்றவங்களை பயன்படுத்த எல்லாம் இருக்கு. ஆனா எது எப்படி இருந்தாலும் ஒரு ரோடு ஓடும்போது பக்கத்துல இருக்க மரம் செடி கொடிகள் அடிபடும். ஒருத்தர் வளரும் போது பக்கத்துல இருக்கிறதெல்லாம் வந்து நான் வந்து அவருக்கா இவ்வளவு பண்ண, எனக்கு வந்து மறந்துட்டாரு, இப்படி பண்ணாரு அப்படின்னு விமர்சனம் எல்லாருக்குமே வரும், அவருக்கும் வருது. விஷயமே இல்லை. ஓகே சார். சிவகார்த்திகேயன் அதே மாதிரி மேடையில சொல்லும் போது வெல்கம் டு பிக் லீக் அப்படின்னு சொல்லிட்டு அஜித்குமார் அவர்கள் பாராட்டினதா சொல்லியிருந்தாரு. உண்மையிலேயே அந்த பிக் லீக் குள்ள வந்துட்டாரா? அது நமக்கே தெரியுது, வந்துட்டாரு. ஓகே. ஆமா, அது டாப்ல பாத்தீங்கன்னா இவருக்குன்னு ஒரு பெரிய மார்க்கெட் இருக்கு. இப்போ இன்னொன்னு, அடுத்து மதராசி படம் எப்படி ஓட போகுது, அதுக்கப்புறம் பராசக்தி எப்படி ஓட போகுது அப்படிங்கிறதான். ஒருவேளை நெகட்டிவா இன்கேஸ் நம்ம வந்து சரியா போகல அப்படின்னா கூட அவர் அப்படி டவுன் ஆயிடுவார். அப்படி இல்லை, அடுத்து இன்னும் கொஞ்சம் யோசிச்சு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு அந்த திறமை வந்து ரொம்ப இருக்கு அவருக்கு. அதனால அசைக்க முடியாத இடத்துல இருக்கிறார் அவர். ஓகே சார். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வச்சிருக்காரு, தனுஷ் அவர்களும் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வச்சிருக்காரு. ஒரு பக்கம் இவரும் பாட்டு எழுதுறாரு, இவரும் பாட்டு எழுதுறாரு, பிஸியாவே இருக்காங்க அவங்கவுங்க ஃபீல்டில், அவங்கவுங்க அப்கமிங் மூவிஸ்ல. ஸோ இந்த மாதிரி பிஸியா இருக்கிறது வந்து முக்கியமான காரணம் என்ன? எப்பவுமே ஒர்க்கஹாலிக்கும்பாங்க. ஓகே. நம்ம வந்து வேலை செஞ்சுட்டே இருக்கிறதா அவங்களுக்கான ஓய்வே. நீங்க அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து கலைஞர். ஓகே ஓகே. அது அரசியல் தாண்டி இன்னைக்கு இருக்கிற சிஎம் ஸ்டாலின், அவர் மேல என்ன வேணாலும் பேசுங்க, அவர் எதிர்கட்சியா இருக்கும்போதும் ஊரா தெருவா கிராமமா அலைஞ்சு எல்லாம் பண்ணாரு, மக்களை சந்திச்சுட்டே இருந்தாரு. சிஎம் ஆனதுக்கு அப்புறமே வந்து இந்த அலைச்சாலையிற நமக்கெல்லாம் ஒரு நாள் ஃபுல்லா ரவுண்ட் போயிட்டு வந்து அடுத்து ரெஸ்ட் எடுக்குன்னு தோணுது. அப்ப என்னன்னா, இந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து
வேலை செஞ்சாதான் நல்லா இருப்போம், ம். ஆரோக்கியமா இருப்போம் அப்படின்னு வேலை செய்ய ஆட்கள். அதுல வந்து நடிப்பு அசுரன், வேலையில வந்து வேலை செய்யற அசுரன் வந்து தனுஷ். ஸோ தனுஷால வளர்த்து விடப்பட்ட சிவகார்த்திகேயனும் அதை ஃபாலோ பண்றது தப்புலாம் ஒன்றும் இல்லை. அதுக்காண்டி அவருக்கு போட்டியே வரதெல்லாம் இல்லை. ஒரு பாடல் எழுதுறதுனால போட்டியெல்லாம் வர முடியாது. அப்புறம் ஒரு படம் வந்து நல்ல ரொம்ப சூப்பரா போயிருச்சு அப்படின்னா தனுஷ் வந்து கீழே இறக்க முடியாது. தனுஷ் படம் சூப்பரா போயிடுச்சு, இவரு கீழே இறக்க முடியாது. இவருக்கு ஒரு இந்த பிளாட்ஃபார்ம், இந்த உலகம் வந்து எல்லாருக்கும் காமனானது. யானைக்கும் வந்து அது மரத்தை வந்து இலையா உணவா கொடுக்கும், சிங்கம் புலிக்கு வந்து மான உணவா கொடுக்கும். அப்படிங்கிறது இந்த காடு, இந்த காட்டுல எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்ப இவரும் வந்து வேலை செய்யணும், இவரும் வேலை செய்யறாங்க. யாரெல்லாம் வேலை செய்யறாங்களோ அவங்க எல்லாம் வளர்ந்துகிட்டு இருக்காங்க. யாரெல்லாம் பேர் இருந்தும் புகழ் இருந்தும் வேலை செய்யாம சோம்பேறியா இருக்காங்களோ அவங்க வந்து காலத்தால் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மறக்கடிக்கப்படுறாங்க. அது நிறைய பேர் உதாரணம் சொல்லலாம், அது வேண்டாம். ஓகே, இப்போ கூலி படத்தோட ட்ரெய்லர் வந்து ஆகஸ்ட் 2ஆம் தேதி வந்து வரப்போகுதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ட்ரெய்லர் வந்ததுக்கு அப்புறமா வந்து படத்தோட கதை வந்து ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு ஓரளவு கெஸ் பண்ற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் சார். நீங்க எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறீங்க? கதை வந்து இப்போ ட்ரெய்லர் வரக்கு முன்னாடியே கெஸ் பண்ணிடலாங்க. ஓகே, அவரோட மெயின் இது யூஎஸ்பி என்ன வச்சிருக்காருன்னா, தவறான விஷயம் மக்கள் வந்து பயன்படுத்தக்கூடாது, ஒரு ட்ரக் பயன்படுத்தக்கூடாது, வன்முறை கூடாது, இந்த மாதிரிங்கிறதுக்கு வன்முறை சொல்லித்தான். நீங்க வந்து சத்தம் போடாதுன்னு சொல்றதே சைலன்ஸ் அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு தான் பேச வேண்டியிருக்கு. அப்படிங்கிறதான் அவரோட கோட்பாடு. ஆனா இந்த படத்துல வந்து என்ன வித்தியாசமா இருக்கணும் அவர் சொன்னது நான் நம்புறேன். அப்படின்னா ரஜினிகாந்த் வந்து படத்தை முடிச்சு டப்பிங் எல்லாம் பேசிட்டு எனக்கு இன்னும் ஒரு தளபதி அப்படின்னு சொன்ன கேட்டா, இப்ப இவரிடத்துல வந்து எந்த அளவுக்கு வன்முறை உள்ளுக்குள்ள படத்துல வந்து சொல்லி அதுக்கு தீர்வு சொல்ல வர்றாரோ அந்த அளவுக்கு எமோஷன்ஸ் இருக்கு. ஏன்னா கமல் நடிச்ச விக்ரம் படத்துல எவ்வளவு வன்முறை இருக்கு. ஆனா ஒரு குழந்தை, அந்த குழந்தை வந்து சத்தம் ஆகாது அப்படிங்கிறத எத்தனை இடத்துல எமோஷன்ஸ் எல்லாம் கொண்டு போய் சேர்த்துருப்பாரு. ஓகே, அப்போ அந்த இடத்துல வந்து அவருக்கு எமோஷன்ஸ் நல்லா வருது. அந்த இதோட ஒரு வயலன்ஸோட சேர்த்து எமோஷன் இருக்குல்ல, அது நல்லா வருது. அதோட அளவு வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமா ரஜினிகாந்த் வேற மாதிரி பார்த்துட்டு இருந்ததுல ஒரு மணிரத்னம் வந்து தளபதியில இன்னும் ஒரு படி மேலே ஏற்றி காமிச்சார் இல்லையா. இவருக்கு இப்படிலாம் நடிக்க வருமா அப்படின்னு, நல்ல பெரிய நடிகர். ஆனா அதுல வந்து வேற ஒரு டைமென்ஷன்ல காட்டியிருந்தார், வேற ஒரு டைமென்ஷன். அதாவது அந்த ஒரு ரவுடியை வந்து கொன்றுவாரு, குழந்தை பிறந்திருக்கும், பானுப்பிரியா வந்து மனைவி. அதுக்கப்புறம் வேற வழி இல்லாம அவ வந்து கல்யாணம் பண்ற மாதிரி ஆயிரும். மேலே போனதுக்கு அப்புறம் அவர் வந்து உட்காந்துட்டு அப்படியே பேசுவார் தெரியுமா. அந்த பேச்சு, அந்த முகம், அந்த பேச்சு அதெல்லாம் வந்து பயங்கரமா இருக்கும். அப்போ அப்பேற்பட்ட ஒரு நடிகனை திரும்ப வந்து திரைக்கு வந்து பெரிய அளவு எமோஷன்ஸோட கொண்டு வர்றது. அந்த எமோஷன்ஸ் வெறுமனே வந்து நான் வந்து ஒன்று ஆதரிக்கிறேன், காதலிக்கிறேன், இது பண்றேன், காப்பாத்துறேன் அப்படின்னு வெறுமனே வாய் வார்த்தை இல்லாம வயலன்ஸோட சேர்த்து அப்புறம் எல்லாருக்கும் ஃபீட் பண்ணணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை சேர்த்து பெரிய அளவு எமோஷன்ஸோட நல்ல படமா வரும்னு நான் நம்புறேங்க. நான்